சற்று முன் திடீரென தவேகாவிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் விலகல், அதிர்ச்சியில் விஜய். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி மற்றும் பி தங்கமணி ஆகியோருக்கு இடையே நிலவி வந்த உட்கட்சி உரசல்களுக்கு மத்தியில் அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி படிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு பதிலாக வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் தங்கமணிக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. ஆனால் தங்களின் முந்தைய மாவட்ட செயலாளர் பதவிகள் தராததால் அதிருப்தியடைந்த இருவரும் அந்த பதவிகளை ஏற்க மறுத்ததுடன் கட்சி கூட்டங்களையும் புறக்கணித்து வந்தார்கள். இந்த நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சிகளில் இருவருக்கும் தலைமை பொறுப்பு வழங்கி எடப்பாடி பழனிசாமி சமாதான தூது அனுப்பியுள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி ஈரோடு அரச்சலூரில் துணை பொதுச் செயலாளர் எஸ்பி வேலுமணி தலைமையிலும் சேலத்தில் அமைப்பு செயலாளர் தங்கமணி தலைமையிலும் அஞ்சலி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே நிராகரித்த அதே கட்சி பதவிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளதால் இருவரும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் சலசலப்பும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் அரங்கேறியது. அரை நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் வீழ்த்தி முதல் தேர்தலேயே ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது தவேகா. ஜெயலலிதா காலமானது முதலே பின்னடைவை சந்தித்து வரும் அதிமுகவிற்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய பின்னடைவை அளித்தது. முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக வசம் இருந்த 6 எம்எல்ஏக்கள் தவேகா பக்கம் தாவினார்கள். அதிமுகவிலிருந்து தவேகாவிற்கு இவர்கள் மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர்களான கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் என பல முன்னாள் அமைச்சர்களும் தவேகாவில் இணைந்தனர். பல்வேறு முக்கிய பொறுப்புகள், பதவிகள் ஆகியவற்றை எதிர்பார்த்து தவேகாவில் இணைந்த அவர்களுக்கு தற்போது வரை கட்சியில் எந்த ஒரு முக்கியத்துவமும் அளிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடத்துவதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தவேகாவிற்கு வந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் உள்ளனர். மேலும் விஜய் கட்சி தொடங்கியது முதலே அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு பதிலாக புதியவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு விடுமோ என்ற ஆதங்கமும் சந்தேகமும் தவேகா தொடங்கப்பட்டு முதலே உடனெடுக்கும் தொண்டர்களுக்கு உள்ளது. இதனால் இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் வந்தால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர்களுக்கு மீண்டும் போட்டியிட தவேகா சார்பில் வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்ததற்கு விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், தவேகாவின் அபிமான தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் வருகின்றார்கள். கீழ்மட்ட தொண்டர்கள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியும் நிலவி வருகிறது. கட்சி ரீதியான எந்த ஒரு முக்கிய பொறுப்புகளுக்கும் விஜய் தரப்பிலிருந்து அவர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் அவர்கள் இருந்ததையும் பறிகொடுத்துவிட்டு தவிப்பது போல தற்போதும் குழம்பி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அமைச்சரான பர்வேஸை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து பல்வேறு ஒப்பந்தங்களை தனக்கு பெற்றுக்கொள்ளவும் காய் நகர்த்தி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தவேகா எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சியை கவிழ்த்த முயற்சிகள் நடப்பதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி வரும் சூழ்நிலையில் விஜய் ஆட்சியை பிடித்த பிறகு தவேகாவிற்கு தாவிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றிய பிறகு அவர்கள் விலை போக மாட்டார்களா என்ற சந்தேகமும் தவேகா தலைமைக்கு இருப்பதால் இவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க தயக்கம் காட்டி வருகிறது. தற்போது பல்வேறு நெருக்கடியான சூழலை தவேகா அரசு சந்தித்து வரும் சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு முக்கிய பதவிகளை அளித்து நெருக்கடியை மேலும் அதிகரித்து கொள்ள தவேகா விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தான் பதவியை ராஜினாமா செய்து வந்தவர்களின் நிலை என்னவென்று தெரியும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் தவேகாவில் இணைந்த விஜயபாஸ்கர் ஸ்கொயருக்கு 1 மாதம் ஆகியும் கட்சிக்குள் பதவி கொடுக்காமல் வைத்திருந்த விஜய் விரைவில் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பை வழங்கவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆனால் இது குறித்த உண்மையான தகவல் வெளிவிடவில்லை. மே 10ஆம் தேதி விஜய் முதல்வராக பதவியேற்ற அன்றிலிருந்து அதிமுகவைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பலரும் தவேகா முகாமுக்கு தாவி வருகின்றனர். இதுவரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து தவேகாவுக்கு தாவிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் கட்சிக்குள் விஜய் இன்னமும் பதவி கொடுக்கவில்லை. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு முதல்வர் விஜய் விரைவில் பதவி கொடுக்க இருப்பதாகவும் பனையூர் வட்டாரத்தில் கிசுகிசுக்கின்றனர். இது தொடர்பாக பனையூரின் முக்கிய நிர்வாகிகளிடம் சிலரிடம் பேசினோம். அதிமுகவிலிருந்து எங்கள் பக்கமாக வந்தவர்கள் பலருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர்களை கட்சியில் இணைக்கும் போது முக்கியமான உத்தரவாதங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இணையுங்கள், பார்த்து கொள்ளலாம், உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்று மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது.
புதிதாக வந்தவர்களுக்கு உடனடியாக பதவி கொடுத்தால் உற்சாகமாக இருக்கும் தொண்டர்கள் சோர்வடையக்கூடும் என்பதால் தலைமை தள்ளி போட்டு கொண்டே இருந்தது. ஆனால் பதவி கேட்டு விஜயபாஸ்கர் ஸ்கொயர் உட்பட அதிமுக கேங் தலைமைக்கு தூதுவிட்டு கொண்டே இருந்தது. அவ்வப்போது பொதுச் செயலாளர் ஆனந்தையும் நேரில் சந்தித்து காதில் கிசுகிசு அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். இதனைத் தொடர்ந்தே இவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க தலைமை முன்வந்துள்ளது. விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, மரகதம், குமாரவேல் உட்பட அதிமுக கேங்கில் பலரும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பை எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அப்படி மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுவதை எங்களின் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்கள் சிலரும் விரும்பவில்லை. அதனால் முதற்கட்டமாக மாநில அளவில் துணை பொதுச் செயலாளர் லெவலில் ஒரு போஸ்டிங்கை கொடுக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் எதிர்பார்த்து இன்னமும் தலைமையிடம் முடிந்தவரை முயன்று கொண்டிருக்கிறார். இன்றோ அல்லது 1-2 நாட்களோ விஜயபாஸ்கர் ஸ்கொயருக்கான பதவி என்ன என்பது தெரிய வந்துவிடும் என்று கூறப்பட்டும் வருகிறது. கரூர் மதி விஜயுடன் உணர்வு பூர்வமான பிணைப்பை கொண்டவர். அவரிடமிருந்து தொகுதியை பிடுங்கி எம்.ஆர். விஜயபாஸ்கரை மாவட்ட செயலாளராக விஜய் விரும்ப மாட்டார். அதே மாதிரி புதுக்கோட்டையின் பொறுப்பு அமைச்சர் பர்வேஸ், புதுக்கோட்டையில் விராலிமலை உட்பட 3 தொகுதிகளுக்கு பர்வேஸ் தான் மாவட்ட செயலாளர். மாப்பிள்ளை என எவ்வளவு ஐஸ் வைத்தாலும் அவர் தன்னுடைய அதிகாரம் குறைவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் இடைத்தேர்தலுக்கு முன்பாக விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர் விருப்பம் நிறைவேற வாய்ப்பு குறைவு என்கின்றனர் தாவேகாவை உற்றுநோக்கும் அரசியல் விமர்சகர்கள். அதிலும் முக்கியமாக அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு மாநில அளவிலான முக்கிய பதவிகளை வழங்க அந்த கட்சியின் தலைவர் விஜய் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும், அதேபோல் இன்று நடக்கவிருக்கும் முக்கிய விழாவில் இது குறித்து தெரிவிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அத்துடன் கடம்பூர் ராஜு, வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தாவேகாவில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பிற கட்சிகளிலிருந்து முக்கிய நிர்வாகிகளை இணைத்து கொண்டு அமைப்பு ரீதியாக கட்சியை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை விஜய் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர். இருந்தாலும் இந்த நியமனங்கள் தொடர்பான இறுதி முடிவு மற்றும் பதவி விவரங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகே உறுதியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் கட்சியில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் பலர் தங்களுக்கு உடனடியாக முக்கிய பதவிகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் தலைவர் விஜயை நேரில் சந்திக்கவே சிரமப்பட்டு வந்ததாக பேச்சுக்கள் அடிபட்டன. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியை கைப்பற்றி மீண்டும் விராலிமலையில் போட்டியிடும் திட்டத்தோடும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட பொறுப்பை எதிர்பார்க்கும் நோக்கோடும் காய் நகர்த்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் பதவிகளை பெறுவதற்காக தீவிரமாக ஆலோசனை நடத்தியும் வருகிறார்கள். இதில் தாவேகாவிடம் முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. அப்படி தாவேகாவில் பதவி கிடைக்கவில்லை என்றால் எந்த நேரமும் தாவேகாவிலிருந்து முக்கிய புள்ளிகள் அதிரடியாக விலக முடிவெடுத்திருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் தாவேகா தலைவரான முதலமைச்சர் விஜய் அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தாவேகாவிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் விலகல் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.